என்ன சஞ்சய், என்ன இந்த சர்ப்ரைஸ் விசிட்? ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங். அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஹாய் கோரா, how are you? Good. சஞ்சய் இன்னைக்கு நம்மளோட டின்னர் சாப்பிட்டு தான் போறாரு. ஓகே டார்லிங். வா. இன்னும் இவ்வளோ நீ கல்யாணம் பண்ணலையா? கல்யாணமா? ஐயோ, அதுக்கும் எனக்கு ஆகாதுப்பா. நீ வா. இவங்க என் மேனேஜர்ஸ், மிஸ்டர் விஜயன், மிஸ்டர் முருகன். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். இவங்க ரெண்டு பேரும் சீஃப் செக்யூரிட்டி. ஒரு நிமிஷம், 1 minute மேக்ஸ். எதுக்கு பேலஸை சுற்றி டைட் செக்யூரிட்டி, பாடி கார்ட்ஸ்? உனக்கு எவ்வளோ செக்யூரிட்டிஸ் தேவையா? இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் எனக்கு இல்லை, என் ஜாக்கிக்கு. ஜாக்கியா? ஆமா. ஓ, வா காட்டுறேன். இவங்க தான் ஜாக்கியோட ட்ரெயினர். இதெல்லாம் ஜாக்கிக்காகவா? ஏய், என்ன அப்படி சொல்லிட்ட? ஜாக்கி தான் என் லக்கு. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேரு, புகழ், இமேஜ், பணம் எல்லாமே. ஜாக்கியை பார்க்கலாம் வா. வெளியில இருந்து யாரும் உள்ள வந்து என் ஜாக்கியை தூக்க முடியாது. அதுக்கு தான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன். வெளியே இருந்து வந்து யாரும் தூக்க முடியாது. சரி, உள்ளே இருக்கிறவங்க யாராவது தூக்கிட்டா? ட்ரை பண்ணி பாரு. ஜஸ்ட் ட்ரை. ஜஸ்ட் செக்கிங்மா, ஒன்றும் இல்லை. நீங்க போங்க. நீ இப்படி வா. கம் திஸ் சைட். Please enter password. Password accepted. Access granted. Come. Yes. இதான் என் ஜாக்கி. வாழ்ந்தா உன் ஜாக்கி மாதிரி வாழணும்டா. இவ்வளோ டெக்னாலஜியை தாண்டி யாராவது என் ஜாக்கியை திருடணும்னு நினைச்சா அவன் என்னை விட மாஸ்டர் பிளான் போடணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ரிப்போர்ட்டிங் தங்கதுரை. ரிப்போர்ட்டிங் சிங்கதுரை. கார் ரெடியா? நீங்க கொடுத்த காசுல பரபரப்பா கார் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார். நாய் சார், ஆரம்பிக்கலாமா? இமிடியேட்டா. ஓபன் தி டோர். என்னடா கதவு கையோட வருது? யார் சார் அவசரப்பட்டு கதவுல கை வைக்க சொன்னது? அப்புறம் நாங்களே சர்வீஸ் பண்ணி இப்பதான் கொண்டு வந்தோம். இப்பதான் சர்வீஸ் பண்ணீங்களா சார்? உங்களுக்கு கதவு திறக்காம உள்ள போக தெரியாதா? எப்பறா உள்ள போறது? நான் டெமோ பண்றேன், பாத்துட்டு வாங்க. இப்ப யாரா புத்துக்குள்ள பாம்பு போட மாதிரி போய்க்கிட்டியா? டேய் சார், இப்படிதான் உள்ள வரணும், வாங்க. ஏய், அவன் உள்ள போயிடுவான்டா. ஏன் உடம்புக்கு நான் எப்படி போறது? மிஷன் நாய் சேகர மனசுல வச்சுக்கிட்டே இருங்க சார். மனசுல வச்சுக்கிறேன்டா. அவனை பிடிக்கிறது இந்த காரணடா. காவாக்குள்ளோட போவேன். இப்ப பாரு. டேய் சேகரே, நான் சார் எலி பொந்துல எறும்பு மாடு மாட்டின மாதிரி மாட்டிக்கிறீங்க. வாங்க. மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு வைத்த உள்ள தள்ளுங்க சார். மூக்குறது. அப்பா பா. ஐயா, கூல். என்ன பட்டியா? இந்த பாரு, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகும்போது நான் கூத்தாளம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு தான் போவேன். அந்த கோயில் வந்துருச்சு. கொஞ்சம் ஓரமாடி பாட்டியா? என்னது? வண்டியை நிறுத்துமா? அத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இருந்தா என்னடா இந்த டோர் விழுந்துருச்சு? எங்கடா போறாம? துபாய்க்கு டூருக்கு போறா. சரிங்க, என்னடா பண்றான்? என்னடா இவ்வளவு பெரிய கல்ல எடுக்கிறியா? டேய், கை காசை போட்டு மிஷின் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்கா. அதுல கல்ல தூக்கி போட்டு. டேய், என்னடா பண்ற? சார், வண்டியில பிரேக் கொஞ்சம் வீக் சார். அதான் கல்ல வச்சு முட்டு குத்தேன். முட்டு குடுத்தியா? ஏடா, பிரேக்கே பிடிக்கல. இதெல்லாம் ஒரு வண்டியா? பிரேக் தான் சார் வீக். ஆனா டயர்னாலும் டயர் மாதிரி இருக்கும். ஐயோ அண்ணே, ஏன்னா இப்ப பார்த்தாலும் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சுனே இருக்கேன். ஒண்ணும் இல்லடா. மாம்ஸ், நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு படுக்க இடம் இல்ல. இந்த இடமே எனக்கு செட் ஆகல. ஊருக்கு போனாலாச்சும் அம்மாச்சியாவது பாத்துப்பேன். நீங்க எப்படியாச்சும் சமாளிச்சுப்பீங்க. அதனால நீங்க வந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு திருப்பி வாங்க. அதான் கரெக்ட். அம்சூடு அப்படிங்கிற போன்ல மாட்டலாத்தாவு பணி செய்யறா. டொங்குனா கொடுக்கா. சரி, இந்த பணத்தை வச்சுக்க. இந்த புடி. சரி மாம்ஸ். அண்ணே, என்னடா? அதோ வரம் பாருண்ணே. யாரு அவன் தானே அவன்? எவன்? அட, அந்த பேலஸ்ல வேலை செய்யற வேலைக்காரன் அவன். பேலஸ்ல வேலை செய்யறவனா? டேய், இவனை ஃபாலோ பண்ணி போனா தான் சரியா வரும். இவன் தான் பேலஸோட கரை திறக்கிற. எங்க கடையை பாத்துக்கோ, இதோ வந்துடுறோம்.
யோ யோ ஐயா குடிக்க வந்த இடத்துல என்ன அப்படி குமிரி குமிரி நடந்துக்கிட்டு இருக்க? பீரா பிராண்டியா? பிராந்தி சார். டேய் தம்பி பிராண்டிய கொண்டுடா. நன்றி சார். ஆமா உன் பேர் என்ன? என்ன ராவன்னு சொல்லும், மங்கி ராவன்னு கூப்பிடும். பொருத்தமான பேரியா? ராவுன்னா ராவா தான் குடிக்கணும். அப்படியே குடிச்சுட்டு ஆமா, மனசு ஆமா. விட்டு பேசு. சரிங்க சார். இப்ப சொல்லியா என்ன நடந்துச்சு? நீ எங்க வேலை பாக்குற? லாலா பேலஸ்ல நாய் கிளியன்றக நான் வேலை செய்யறேன். சரி. அந்த நாய் பேரு ஜாக்கி. நாங்க எல்லாம் ஜாக்கி சார்னு கூப்பிடும். சரி. இன்னைக்கு வாய் தவறி நாயன்னு சொன்னா சார். அதுக்கு முதலாள என்ன கண்ணா வெண்ணா அடிச்சு, ஐயோ அது மட்டும் இல்ல சார், மண்டில அடிச்சு புண்ணாக்கிட்டா சார். என்னையா பாலம் பாலமா பிறந்திருக்கு? குடியா ஜாலியா குடியா. புண்ணுல கொஞ்சம் ஊத்திக்கியா. எரிச்சல் அடங்கும். இப்ப சொல்லுவோம் முதலாளிய பத்தி. என் முதலாள கிரிமினல், அவனை நான் கொல்ல போறேன். அவரு கை காலு எட்டி பிரை பண்ணி அவரு நாய்க்கு இறையா போட போறேன். ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? உன் முதலாளின்னா அவ்வளவு குடும்பக்காரனா? ஆமா சார், அவரு தங்கத்துக்கு கண்டு தெரியாத மாப்பிருக்கு கட்டி வைக்க பாக்குறார் சார். ஓ, ஏன் அந்த பொண்ணு கண்ணு தெரியாதா? நல்லா தெரியும் சார். யாரோ ஒரு ஜோசிக்காரர் சொன்னார் சொல்லி அவரு பேசி கேட்டுக்கிட்டு இப்படி பண்றார் சார். ஓஹோ, நாளைக்கு கூட கண்ணு தெரியாத மாப்புற 4-5 பேரு என்ட்ரிக்கு வர்றார் சார். எந்திரிச்சு வர்றாங்களா? ஓ, இன்ட்ரிக்கு வர்றாங்களா? ஆமா சார். இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜாதகப்படி எனக்கு ஒரு தோஷம் இருக்கு. எனக்கு முதல்ல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான், 2வது தாலி கட்டுறவன் தான் நிலைப்பான். அதனாலதான் எங்க அண்ணன் தாலி கட்ட கண்ணு தெரியாத உங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கான். என்னது? தாலி கட்டுறவன் செத்து போயிடுவானா? ஐயோ, நான் வரேங்க. முதல் தாலிய பக்கத்துல இருக்கவன கட்ட சொல்லு, 2வது தாலிய நீ கட்டேன்னு சொல்லி கேளு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம் ஒண்ணு பண்ணுங்க மேடம், முதல் தாலியை வேணா பக்கத்துல இருக்கவன கட்ட சொல்லுங்க, 2வது தாலியை நான் கட்டிடுறேன். ஏண்டா தாலி கட்டி நான் சாகணும், நீ மட்டும் வாழணுமாடா? நீ செத்தாடா என்னடா? டேய் நான் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுடா, போய் சாக வேண்டியது. நான் தான கட்டுவேன். டேய் நீ எப்படி பண்ண பாக்குறடா? ஏய் சாரி, நான் தான கட்டுவேன். இல்ல வாடா பாத்துக்கறேன். நீ எப்படி உயிரோட பேலஸ் ஓனரா நினைச்சே கெடுத்துட்டியடா. கல்யாணத்தை நிறுத்திட்டேடா, ஒண்ணு விட மாட்டேன். நல்ல வேளை ஒரு வழியா கிரவுட கலச்சு விட்டாச்சு. இவன் விருட்டுன்னு சட்டையை கழட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ நம்மள ரேப் பண்ணிட்டு நம்ம ரேப் பண்ணணும்னு பழிய போட்டுருவானோ? ஹலோ மிஸ்டர், என்னங்க? உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்ன சொன்னீங்க மேடம்? முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு. சரிங்க. நல்ல வேலை சட்டையை கழட்ட சொல்லல. என் கழுத்துல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னேன், புரியல? புரியுதுங்க. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானங்க. அப்போ நீ போக போறது இல்ல. எங்க உங்க அண்ணே வர சொல்லி விளம்பரம் பண்றாரு, நீங்க போ சொல்லி விரட்டுறீங்க. இப்படி ஆளாலும் கொலை பண்ணினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எனக்கு 2 கண்ணும் தெரியாது, இப்ப மூளையும் குழம்பி லூஸ் ஆயிட்டேன்னா நான் எங்க போவேன்? என் நிலைமையும் கொஞ்சம் பாருங்க மேடம். உன் பேர் என்ன? என் பேருங்க திடீர்னு கேட்டோன்னு மறந்து போச்சு. ஜேம்ஸுங்க. ஜேம்ஸ். நல்லா இருக்காங்க. கண்ணு தெரியலனாலும் காரியமா தான் பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இரு. இருண்டு போறாளே. முதலாளம்மா. మొగలాయరమ్మవా? முதலாளம்மா. முதலாளி అమ్మావ తా మొగలాయరమ్మంగరానా? కాపీ తీసుకొచ్చాను. அட நம்ம மங்கிராவ். நீயா? మొగరాయమ్మ போயிட்டாங்க, அந்த காப்பியை என்கிட்ட கொடு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்தா? நான் மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த குருடே. நேத்து நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சே,
இன்னைக்கு என்ன கண்ணு தெரியாம மாதிரி வந்திருக்கு? நேத்து தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தெரியாத மாதிரி நான் அடிக்கேன். முதலாளி கிட்ட சொல்லி உடனே என்ன பண்ற பாரு. ஏய் மங்கிராவ், என்ன நீ நடிச்ச படம் இதுல ஓடுது பாரு. முதலாளி கிரிமினல், அவனை நான் கொல்ல போறேன். அம்மா, ஐயம்மா, நீ என்ன காட்டி கொடுத்த, நான் அந்த படத்தை போட்டு காட்டுவேன். நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இனிமேலு மங்கிராவு நம்ம கையில. பேசாம கையோட கையா போய் நாய் அடிச்சுட்டு உடனே